வணக்கம் நண்பர்களே. எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு, ரயில் பயணிகளுக்காக புதிய உத்தரவு வெளியிட்ட ஐஆர்சிடிசி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேற்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் பதற்றங்களின் தாக்கம் இந்தியாவிலும் உணரப்பட தொடங்கியுள்ளது. குறிப்பாக எரிபொருள் மற்றும் வணிக எல்பிஜி சிலிண்டர் விநியோகத்தில் சிக்கல் ஏற்படக்கூடும் என்ற முன்னெச்சரிக்கை காரணமாக ரயில்வே கேட்டரிங் சேவைகளுக்கு முக்கியமான அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இது குறித்து ஐஆர்சிடிசி தனது மேற்கு மண்டலத்தில் உள்ள உரிமம் பெற்ற கேட்டரிங் பிரிவுகளுக்கு அதிகாரப்பூர்வ கடிதம் அனுப்பியுள்ளது. மார்ச் 10, 2026 அன்று வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பில் மேற்கு ஆசியாவில் நடந்து வரும் மோதல்களால் வணிக எல்பிஜி சிலிண்டர்களின் விநியோகம் பாதிக்கப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவு சேவைகள் பாதிக்கப்படாமல் இருக்க உடனடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி ரயில் நிலையங்களில் உள்ள ஃபுட் பிளாசா, ரீஃப்ரெஷ்மெண்ட் ரூம் மற்றும் பொது உணவு கடைகள் போன்ற அனைத்து கேட்டரிங் பிரிவுகளும் மாற்று சமையல் ஏற்பாடுகளை உடனடியாக செய்திருக்க வேண்டும் என்று ஐஆர்சிடிசி தெரிவித்துள்ளது. எல்பிஜி பற்றாக்குறை ஏற்பட்டால் மைக்ரோவேவ், இண்டக்ஷன் குக்கர் போன்ற மின்சார அடிப்படையிலான சமையல் முறைகளை பயன்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பயணிகளுக்கு உணவு வழங்குவதில் எந்த தடையும் ஏற்படாத வகையில் போதுமான அளவு ரெடி டு ஈட் உணவுப் பொருட்களை இருப்பில் வைத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஏதேனும் ஒரு கேட்டரிங் யூனிட்டில் எல்பிஜி மூலம் சமையல் செய்வது நிறுத்தப்பட்டால் அது குறித்து உடனடியாக மேற்கு மண்டல கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கம் ரயில் நிலையங்களில் பயணிகள் உணவு சேவையில் எந்த இடையூறும் சந்திக்காமல் இருப்பதை உறுதி செய்வதாகும். தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. ரயில்வே துறையில் ரயில்வே ஐஆர்சிடிசி கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு ட்ரெயினில் பயணிகளுக்கு முக்கியமாக எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்கக்கூடாது உணவுகளுக்கு. அதனால கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க முக்கிய உத்தரவு போட்டிருக்காங்க. மின்சார அடுப்பு, மைக்ரோவேவ் இது மாதிரி இதை நீங்கள் மாற்று ஏற்பாடு செஞ்சுக்கங்க அப்படின்னும் அவங்க டைரெக்டாகவே அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதில் இருந்தே தெரியுது எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அந்த போர் பதற்றங்கள் எல்லாமே நார்மல் ஆன பிறகு தான் இதெல்லாம் நார்மல் ஆகும் போல். கண்டிப்பாக நீங்கள் ட்ரெயினுக்கு போகிறவங்களும் அதெல்லாம் எதிர்பார்க்காம இனிமேல் நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது. சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.